அடுத்ததாக நமது தலைமை செய்தியாளர் ராம்குமார் அவர்கள் ராணிமேரி கல்லூரியில் கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக மஞ்சு, கடந்த 5 ஆண்டு கால இருண்ட கால ஆட்சியை அகற்றுவதற்கான தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற பொதுத்தேர்தல் 234 தொகுதியில் நடைபெற்றது. அதற்கான மக்கள் தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. சென்னை வடசென்னை தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர், ராயபுரம், அதே போல துறைமுகம் உள்ளிட்ட 5 தொகுதிகளோட வாக்கு எண்ணிக்கை என்பது ராணிமேரி கல்லூரியில நடைபெறுகிறது. 8 மணிக்கு சரியாக துவங்குகிற இந்த வாக்கு எண்ணிக்கையானது முதலில் தபால் வாக்குகளாக எண்ணப்படுகிறது. 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. இன்று அதிகாலை முதலே அதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த ராணிமேரி கல்லூரியில் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துணை ராணுவ படையினர் 200 பேர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளை சரிபார்ப்பதற்காக பார்வையாளர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த ராணிமேரி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பாக முகவர்கள், பூத் ஏஜென்ட்டுகள் அனைவரும் இங்கு காலை முதலே வந்திருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் நின்று அவர்களின் செல்போன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைவரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது. ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய அந்த பகுதியில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தபால் வாக்குகளான எண்ணிக்கை தொடர்ந்து இருக்கிறதுனால அதை எடுக்கும் பணியில் தேர்தல் பார்வையாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிகாலை முதலே இந்த பகுதி என்பது திருவிழா கோலம் போன்றிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு கால இருண்ட கால ஆட்சியை தமிழக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு தீர்ப்பாக தான் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீர்ப்பு என்பது நடைபெறுகிறது. இந்த ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் ராணிமேரி கல்லூரியில் கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற ஆர்கே நகர், ராயபுரம், துறைமுகம், திருவிக்கே நகர் மற்றும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகளோட வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனி அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு நீண்ட வரிசையில் நின்று அந்த வாக்கு எண்ணிக்கையை பார்வையிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய கல்லூரிக்கு வரக்கூடிய பாக முகவர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த அறைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாக முகவர்கள், பூத் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்டவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படுகிற அந்த அனுமதி கடிதம் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் அவர்களை சோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி, அதே போல துறைமுகம், ஆர்கே நகர், ராயபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் பதற்றமான தொகுதிகள் என்பதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள், சென்னை காவலர்கள் உள்ளிட்ட 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 8 மணிக்கு சரியாக துவங்குகிறது. துவங்கிய பிறகு முதல் தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. 8:30 மணிக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்க இருக்கிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களாகவே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் இன்னும் சில ஒரு மணி நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையம் இந்த பணியை முடுக்கிவிடப்பட்டிருக்கு. அதாவது ராணிமேரி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. உள்ளே வளாகத்திற்கு உள்ளே பொறுத்தவரை கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ராணிமேரி கல்லூரி முழுவதுமே காவல்துறையோட தலையதான் காணப்படுது. ஆரம்பத்தில் பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் பிறகு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்னும் 8 மணிக்கு துவங்க உள்ள நிலையில் இந்த மக்கள் தீர்ப்பை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு கால அந்த இருண்ட கால ஆட்சி, மக்கள் துன்பப்பட்ட ஆட்சி விடுவிக்கு வர இருக்கிறது. அதற்கான தீர்ப்பு இன்னும் சில மணி நேரங்களில் எழுதப்பட இருக்கிறது.